வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி தோசை தாங்க செய்ய போகிறோம். நல்லா ஹெல்த்தியான தோசை செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சுண்டல் தோசை செய்யலாங்க. பொதுவாக சுண்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, நல்ல இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த சுண்டல் தோசையை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இந்த ஹெல்தியான சுண்டல் தோசையை நம்ம ரொம்ப எளிமையாக செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி சுண்டல் தோசை செய்கிறதுக்கு கருப்பு சுண்டல் தான் எடுத்துக்க போகிறேன். இது நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கேங்க. சுண்டல் 1 கப் எடுத்திருக்கேன், பச்சரிசி ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் கழிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கருப்பு சுண்டலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு சுண்டல் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு லேட் ஆகும், அரிசி சீக்கிரமாக அரைச்சிரும். நம்ம ஃபஸ்ட்டு சுண்டல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சுண்டல் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்மளுக்கு நல்லா சுண்டல் அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா அரைச்சி வந்துருச்சுன்னு. இப்போ இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி சீக்கிரமாக அரைச்சிரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. நான் பச்சரிசி போட்டால் தோசைக்கு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்புங்க, இதுக்கு அளவாக உப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சாச்சுங்க. இந்த மாவையும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சிங் பவுலில் சுண்டல் மாவு, அதுக்குள்ளேயே இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அரிசி மாவும் சுண்டல் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. மீண்டும் நம்ம தண்ணி ஊற்றவே அவசியம் இல்லை. தோசைமா பதத்துக்கு இது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம அப்போவே தோசை சுட்டுக்கலாங்க. அரைச்சோன்னே தோசை சுட்டுக்கலாம். தோசை ரொம்ப சூப்பராகவே வரும். பாருங்கள், நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சு. நான் தோசை சுட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம தோசை சுட்டாச்சு. இப்போ தான் அரைச்ச மாவு, ஆனால் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு தடவை 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு தோசை. நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்குங்க. நம்ம பூண்டு இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால அவ்வளோதான், எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பாருங்கள் தோசை சுட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கல, நீங்கள் நெய் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க. நல்லா கமகமன் வாசனையோடு இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சாச்சு. ஊற வைக்கிற ப்ராசஸ் மட்டும்தாங்க. மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மிக்சிலேயே அரைச்சி எடுத்து கூட தோசை செஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சுண்டல் வச்சு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. நம்ம சின்ன வெங்காயமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால, இருந்தாலும் தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சுண்டல் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.